சித்தார்த்தோட ஃபேவரட் டிஷ் அந்த பொண்ணு பண்ணி வச்சிருக்காளே. பாட்டி சொல்றத வச்சு பார்த்தா இவங்க கண்டிப்பா சோளா ரொட்டி தான் செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. இதுலயே ஃபிளாக வைக்க வேண்டியதுதான். வெற்றியாளரை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த காம்படிஷனோட வின்னர் யாருன்னா ரோஷினி சித்தார்த் குரானா மற்றும் அவருடைய மாமியார். நல்லா இருமா. வாழ்த்துக்கள் சித்ரன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். நீங்க இல்லைன்னா என்னால ஜெயிச்சிருக்க முடியாது அத்தை. ரோஷினி, உங்க வெற்றியை தொடர்ந்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ப்ளீஸ். பொதுவா கல்யாணம் அப்படின்னா ரெண்டு தனி மனிதர்கள் மட்டும் சேர்றது இல்ல, ரெண்டு குடும்பங்கள் ஒன்னா சேருது. பெண்களுக்கு புது குடும்பம் கிடைக்குது. ஒரு அம்மா கிடைக்கிறாங்க, ஒரு அப்பா கிடைக்கிறாங்க, ஒரு புது தோழன் கிடைக்கிறான். இப்படி ஒரு புது குடும்பமே கிடைக்குது. பொதுவா புது குடும்பத்தோட மனசு இணையறது இல்ல. ஆனா நாம அதுக்கு தயார்படுத்திக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளுடைய புது குடும்பம். மாமியார் அம்மா ஆயிடுறாங்க, மாமனார் அப்பாவாயிடுறாரு. அத்தைய அம்மாவா பார்க்கும் போதும் மாமாவை அப்பாவா பார்க்கும் போதும் புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி தெரியும்னு என்னோட தோழன் எனக்கு சொல்லியிருக்கான். அன்பு மட்டும் கொட்டி கெடுக்கிற ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி நமக்கு கிடைக்குது.
என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தாலும் எல்லாம் தன்னாலே சரியாயிடும்.